ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வின்சோ கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துருப்போம். அந்த ஒரு அப்ளிகேஷனில் லாட் ஆஃப் கேம்ஸ் இருக்குது. நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேமுக்கும் ட்ரிக் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமோட ட்ரிக் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு என்ன ட்ரிக்கு எப்படி யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அந்த நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்க்காம இருந்தால் கம்பல்சரி செக் பண்ணி பாருங்கள். ஆப்போட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வின்சோ கோல்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சைன் அப் போனஸாக உங்களுக்கு 50 ருபீஸ் கொடுப்பாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ் இருந்தாலும் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் வித்ட்ரா பண்ணால் அடுத்த ஒரு 1 மினிட் பண்ணால் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த ஒரு அப்ளிகேஷன் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பண்ணால் ரன் ஆகிட்டு இருக்குது. ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இதோட லிங்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, கம்ப்ளீட்டான டீட்டெயில் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2048 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் இருக்குது. இந்த கேமை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேமுக்கு உண்டான ட்ரிக் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃப்ரீ ப்ளே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் யாரும் அமௌண்ட் பெட் ப்ளேஸ் பண்ணி ப்ளே பண்ணாதீங்க. நீங்கள் ப்ளே பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரீ கேம் ப்ளே கொடுத்தோம்னா கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளான ஒரு கேமு. ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த கேமை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத பீப்புள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக வந்து பண்ணால் அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே யார் அதிகமான பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னிங். ஓகேங்களா? நான் லைவாக நார்மலாக எப்படி ப்ளே பண்ணுறது, ட்ரிக்கோடு எப்படி ப்ளே பண்ணுறது இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி பால்ஸ் வந்து மேலேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணி ஸோ கரெக்டாக 4 4 8 ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? மேட்ச் பண்ணும்போது அது ஒன்றோட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் மூவ் பண்ணி ப்ளே பண்ணும்போது எவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடியுது, நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணால் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு நான் டெமோ காட்டுறேன். ஸோ டைமிங் வந்து பார்த்தா மேலே ஓடிட்டே இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? நார்மலாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். நார்மலாக ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பாலை மூவ் பண்ணி நீங்கள் அந்த பாலோட மேட்ச் பண்ணணும். 8 8 மேட்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும். 2 2 மேட்ச் பண்ணிங்கன்னா 4 ஆகும். 4 4 வந்து பண்ணால் 8 கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதோடய பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதை செக் பண்ணி பாருங்கள். அவங்க கொடுத்துருக்க டைமுக்குள்ளே வந்து பார்த்தா யார் அதிகமான பாயிண்ட் கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னிங். ஸோ என்னால் பேசிவிட்டு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ளே பண்ண முடியல. நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கேமு தான். நீங்கள் கரெக்டாக டைமிங் மட்டும் ஃபாலோ பண்ணி அதிகமான பாயிண்ட் எடுத்தால் போதும். இப்போ நான் நார்மலாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? என்ன ட்ரிக்கு அப்படின்னு நான் அடுத்த மேட்ச்சில் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. டைமிங் முடிஞ்சிச்சு. நான் வந்து 303 பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்னோடய ஆப்போனன்ட் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஆப்போனன்ட் என்னை விட 100 பாயிண்ட் அதிகமாக எடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆப்போனன்ட்டு வின் ஆகிட்டாரு. நான் ட்ரிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. கேம் வந்து நார்மலாக ப்ளே பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ட்ரிக்ஸை வச்சு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டைமிங் வந்து லூஸ் பண்ணக்கூடாது. வரக்கூடிய பாலை அப்படியே டச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? மூவ் பண்ணி ப்ளே பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, உடனே டச் பண்ணிட்டே இருங்க. இந்த டைமிங் தான் முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா அது கீழே போனவுடனே கீழே உருண்டுட்டு போயிட்டு ஏதோ ஒரு பாலோட டச் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அது ஒன்றும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் மூவ் பண்ணி வந்து ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் பக்கம் வந்தால் மட்டும் மூவ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மூவ் பண்ணாதீங்க. ஏன்னா கீழே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து அதிகமாகிடும். நீங்கள் மூவ் பண்ணி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கும். டைமிங் போச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் டைமிங் வந்து மட்டும் நீங்கள் அதிகமான பால் கீழே கொண்டு போகணும். அந்த மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள்.
மூவ் பண்ணி ப்ளே பண்ணாதீங்க. இதுதான் ட்ரிக்கு. ஓகேங்களா? மேலே டச் பண்ணிட்டே இருங்க. அவ்வளோதான். ஸோ நான் கீழெல்லாம் பார்க்கவே இல்லை. ஓகேங்களா? நான் அப்போ தான் டச் பண்ணிட்டே இருக்கேன். அது போல் கீழே விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ டச் ஆகி ஏதோ ஒன்று பண்ணால் ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் ப்ளே பண்ணதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, இப்போ நம்ம பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு. அதேமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பண்ணால் லாஸ்ட் டைம் போய் டச் ஆகக்கூடாது. ஓகேங்களா? லைனாக வந்து பண்ணால் மாட்டிகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க அந்த டைம் மட்டும். ஏன்னா நம்ம கேப் வந்து பண்ணால் இருக்கணும். மேலேருந்து கீழே பால் வந்து கீழே விழுத்துக்கு வேணும்னா நம்ம கேப் இருக்கணும். ஸோ அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ டச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 1150 பாயிண்ட். கண்டிப்பாக இது ஆப்போனண்ட்டை பீட் பண்ணவே முடியாது. நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 354 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாரு. நான் வந்து 1000 மேலே எடுத்துக்கிட்டேன். என்ன நான் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து கரெக்டாக எய்ம் பண்ணி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி பால் கொண்டு வரல. வர பால் அப்படியே டச் பண்ணிட்டே இருந்தேன். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். நம்மளோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 130 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களா, எல்லா மேக்ஸிமம் பாலை கீழே கொண்டு வரணும். டச் பண்ணி இருந்தாவே போதும், நம்ம வின் பண்ணிவிடுவோம். இதுதான் ட்ரிக்கு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக போயிட்டு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. தேங்க்யூ.